இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேருந்து இந்த சாட்சியை கதை சொல்ல வைக்கிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அந்த சாட்சியில் இருக்கு. எனக்கு 4 வருஷம் கழிச்சு தான் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் ஐசக். அவன் 2 வயசு வரை என்ன கூப்பிட மாட்டான்னா அப்பா கூப்பிட மாட்டான். அவன் வாயில் அப்பா வராது, எல்லாம் வரும், அப்பா மட்டும் வராது. 6வது மாசத்துலேருந்து எனக்கு ஆசை. என்ன ஆசைன்னா என் பிள்ளை சத்தத்தில் என்ன அப்பான்னு கூப்பிடுறத கேட்கணும். அப்போ 6 மாதம் தாண்டியாச்சு, 8 மாதம் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் அவன் சொன்ன வார்த்தை அல்லேலூயா. ஓகேயா? அல்லேலூயாக்கு அல்லேலூயா எது சொல்லுவான், நம்ம அது அல்லேலூயான்னு எடுத்துக்கிட்டோம். பிள்ளைங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்மளே அது வேர்ட்ஸாக மாற்றி எடுத்துப்போம். அதே போல் நான் அல்லேலூயா சொல்லிட்டான்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து அவன் என்ன சொல்லிட்டான், அம்மா சொல்லிட்டான். யாரை பார்த்தாலும் அம்மா, என்ன பார்த்தாலும் அம்மா, என் ஒய்ஃபை பார்த்தாலும் அம்மா, எங்கள் அம்மாவை பார்த்தாலும் அம்மா, எங்கள் அண்ணனை பார்த்தாலும் அம்மா, யாரை கூப்பிட்டதுனால அம்மா. இது யாருக்கு கெத்துன்னா என் ஒய்ஃபுக்கு பயங்கர கெத்து. என் பிள்ளைக்கு என் மேலே எவ்வளோ பாசம் பார்த்தீங்களான்ட்டு பயங்கர கெத்து. அடுத்து அவன் என்ன வார்த்தை சொல்லிட்டாரு, பாட்டிக்கு பாப்பி சொல்லிடுவான். பாப்பி. சித்தப்பாக்கு சீப்பானுவான், பெரியப்பாக்கு பேப்பானுவான். எது மட்டும் வராது தெரியுமா? என்ன சந்தோஷமா சொல்றீங்க? அப்பா மட்டும் வராது. 1.5 வயசு ஆயிடுச்சு, 1.25 வயசு ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆக தொடங்கிடுச்சு. நான் பக்கத்துல இருந்து டே அப்பா சொல்றா, அப்பா சொல்றான்னு. அவன் ஆண் அம்மானுவான். அப்படியே மூக்கிலே குத்தணும். நல்லா திட்டி இருக்கிறான். டே அப்பா சொல்றேன், இம்மாவை எடுத்துட்டு இப்பா போட உனக்கு என்னடா இப்போ? அவன் அம்மா 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 சொல்லவே இல்லை. அப்பதான் ஒரு மீட்டிங்ல இந்த சாங், அப்பா அப்பா மகனா மகனா, இந்த பாட்டை பாடி ஆராதிச்சு அதை எங்க ரூம்ல ஸ்பீக்கர்ல போட்டு விட்டோம். அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு லைவ் இருந்ததுனால அதை போட்டு விட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே பாட்டு ஓடுது. அப்போ நானும் என் பையன், எங்கள் அண்ணன் பொண்ணு ஜாஃபியா 3 பேரும் பெட்டில் இருந்து அந்த பாட்டு கூட கைத்தட்டி பாடிட்டு அப்படி இருக்கும்போது, அந்த ஆராதனை டைம் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், தண்ணி குடிக்க கிச்சனில் போயிட்டு திரும்ப வரும்போது என் வாய்ஸ் கேட்குது, அப்பான்னு நான் பாடுறது கேட்குது. என் வாய்ஸை தாண்டி ஒரு கீச்சு சவுண்டு கேட்குது, அப்பா அப்படின்னு சவுண்டு. இது என்னடா லைவ்ல ஏதோ ஆடியோ மிஸ்டேக் ஆயிட்டான்னு ஓடி வாசல் நீ இப்படி பாக்குறேன். ஐசக் பெட்ல இருந்துட்டு அப்பா இப்படி பாடினா எனக்கு வந்த சந்தோஷம் இருக்கு. எனக்கு காயும் ஓடல, காலம் ஓடல. விடுவேனா என் ஒய்ஃபை, முதல்ல அவளை கூட்டிங்க வா, என் பிள்ளை அப்பான்ட்டா சொல்லி திரும்ப திரும்ப அந்த பாட்டை போட்டு விட்டு அவனை அப்பான்னு சொல்ல வச்சு எங்க அம்மாவை கூப்பிட்டு காமிக்கிறேன். அவன் பாடுறது வீடியோ எடுத்து அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணவங்களுக்கு அனுப்புறேன். இல்லையோ ராகேஷ், ஐயா உங்க பாட்டுனால என் பிள்ளை என்ன அப்பான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொல்ல தொடங்கினவன் இது இன்னைக்கு வர அப்பா சொல்லிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அப்பா சொல்றது விட மாட்டேங்கிறான். இப்போ அப்பா எங்க பாருங்க, எங்க எப்ப பாரு. ஆனா இந்த அப்பா சொல்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு. நான் அப்படி துள்ளிச்சா அப்படி குதிச்சு சந்தோஷத்துல இருக்கும்போது ஆண்டவர் தட்டி பேசுறாரு. என்ன பேசினாரு, உனக்கு இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சுன்னு கேட்டேன். உன் பலத்துல பிறந்துச்சு, நான் கொடுத்துதான் கேட்டார். ஆண்டவரே என் பலத்துல ஆண்டவர் நீங்க தந்த பிள்ளை, நான் உனக்கு தந்த பிள்ளை ஒரு 2 வருஷம் உன் அப்பான்னு கூப்பிடுறது டிலே பண்ணது உனக்கு வலிக்குதுல? உனக்கு வலிச்சதுல? என் கிட்ட அப்பான்னு பழகி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டார். என் கிட்ட அப்பான்னு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? பயன்பட தொடங்கினதும் உட்கார்ற. எதுக்கு உட்கார்ந்த? பயன்படுறதுக்காக. என்ன செய்தி தருவீங்க இன்னைக்கு? நீ மீட்டிங் போற, என்ன பேச போறேன் ஆண்டவரே? இதுக்கு உட்கார்ந்த. பிள்ளைய பழக உட்கார்ந்தியா கேட்டாரு. பிள்ளைய பழக உட்கார்றியா? இந்த மாலை நேரத்துல ஒரு வார்த்தையை கேட்கிறேன், அப்பா கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? எதுக்கு இன்னைக்கு அப்பா கூப்பிடுறோம்? ஏதாவது நடக்கணும், ஏதாவது தேவை இருந்தா அப்பா இளையகுமாரன் மாதிரி அப்பான்னு கூப்பிட்டா. எதுக்குடா அப்பா கூப்பிடுற? அப்பா எனக்கு எப்போ சொத்து எழுதிருங்க, எனக்கு எப்போ என் பிள்ளைக்கு திருமணம் நடத்துறீங்க? இது இல்ல, மூத்த குமாரன் மாதிரி அப்பான்னு கூப்பிட்டு. எதுக்குப்பா? உனக்கு எதை எழுதி தரணும்? எனக்கு உங்ககிட்ட பேசணும், எனக்கு உங்ககிட்ட பேசணும். இந்த பாதத்தில் அமர்றான் பாருங்க, இவனை கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருப்பாரு, இவனை கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்க்கிறவனை கர்த்தர் உருவாக்கி ஆசீர்வாதமா நடத்துவார்.